விழாக்கள் இருந்தும் பங்குனி உத்திரம் ஏன் சிறப்பு? பங்குனி மாதத்துடன் உத்திர நட்சத்திரம் பௌர்ணமி இணையும் நாள். இதுக்கு என்ன சிறப்புனா தெய்வங்களுக்கான திருமணம் நாள். சிவன் பார்வதி, முருகன் தெய்வ யானை, சீதாராமன் அப்படின்னு தெய்வங்களோட திருமணம் பங்குனி உத்திரத்தில் தான் நடந்திருக்கு. அதே போல மகாலட்சுமி பார்க்கடலில் பிறந்ததும் ஐயப்பசாமி அவதரித்த நாளும் இன்னைக்கு தான். கார்த்திகை மாதம் என்றால் ஞான ஒளி, பங்குனி மாதம் என்றால் மன அமைதி. பல வகையான மனக்குழப்பங்கள் தீர்ந்து போகுமா. பழனி மலையில நவபாசன முருகனை காக்க, கோடைக்கால வெப்பத்தை தவிர்க்க சிலைக்கு பல்வேறு வகையான மூலிகைகள் கலந்து காவேரி நீர்ல அபிஷேகம் செய்யப்படும். அப்ப அந்த முருகனை எப்படி வழிபடலாம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம். எதுக்காக கந்த சஷ்டி கவசம்? பயம் நீங்கும். இப்ப ஒரு வீட்டு வாசல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வழியா தான் உள்ள போகணும், வெளியே வரணும். அப்ப உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. வாழ்க்கையில என்ன வேண்டானாலும் கேளுங்க. கடவுளே, என் வாழ்க்கையில் இது இருக்கவே கூடாது அப்படின்னாலும் கேளுங்க. கந்த சஷ்டி கவசம் சொல்லி எனக்கு இது வேணும், தொழில், குழந்தை பேரு, திருமணம், அப்படி என்ன வேணும்னாலும் அவரை கேட்கலாம் கந்த சஷ்டி கவசம் சொல்லி. இப்ப வேணுங்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன், வேணாங்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன், கந்த சஷ்டி கவசம் தான். இந்த தகவல் புதுசா இருக்கா? மனப்பூர்வமா அனுபவிச்ச ஒண்ணு. தேநீர் கதைகள் தோழி தொடங்குறதுக்கு முன்னாடி பல்வேறு வகையான மனக்குழப்பம் இருந்துச்சுங்க. எப்படி சரி பண்ண போறோம் எதுவுமே தெரியல. பல வருஷம் சஷ்டி விரதம் பார்த்திருப்போம். எனக்கான அனுகிரகத்தை அந்த முருகன் இந்த வருடம் தான் கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச வழிமுறையில, முருகா எனக்கு இது வேணும் அது வேணும்னு எனக்கு கேட்க தெரியாது. எனக்கு எது செய்யணுமோ, எனக்கு என்ன தேவையோ அது உனக்கு நிச்சயமா தெரியும். அப்ப அதை சரி பண்ணிரு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த தேநீர் கதைகள் தோழியே உருவாயிருக்கேன். அது வரைக்கும் ஒரு கவிஞரா, எழுத்தாளரா, ஒரு பெண்ணாக இயங்கிக் கொண்டிருந்த எனக்கு முருகன் காட்டிய பெரிய வழி இந்த தேநீர் கதைகள் தோழி சாமல் சோஷியல். திருப்புகழ் படிக்கலாம். ஏன் திருப்புகழ் படிக்கணும்? திருப்புகழை பாட பாட வாய் மணக்குமா? அப்ப நீங்க கேட்கலாம், நான் தான் திருப்புகழ்லாம் படிச்சதே இல்லப்பா, அதுக்காக என் வாய் நாற்றம் அடிக்குது அப்படின்னு அர்த்தமா? வாய் மணக்கும் அப்படின்னா மனம் மணக்கும், மனம் தூய்மையாகும் அப்படின்னு அர்த்தங்க. இது சாதாரண திருப்புகள் கிடையாது. அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்த பாடல் தான் திருப்புகள். முத்தை தரு பக்தி திருநகை ஞாபகம் இருக்குல்ல? என்ன வேண்டுதல் வச்சாலும் இன்னைக்கு இரட்டிப்பாகும் பலன் கிடைக்கும். கன்னில் பெண்கள் விரதம் இருந்தா, அதாவது நோன்பு இருந்தா திருமணம் நடக்குமா? திருமணமான பெண்கள் நோன்பு இருந்தா மாங்கல்ய பலம் கூடுமா? அது மட்டும் இல்லாம யாரு இன்னைக்கு முருகனை நோக்கி அனைத்து கடவுள்களையும் நோக்கி பிரார்த்திக்கிறீங்களோ, உங்க தேவையை கேட்குறீங்களோ, அத்தனையும் நடக்கும்னு சொல்றாங்க. நானும் அந்த நல்ல நாள்ல பிரபஞ்ச சக்திட்ட கேட்குற விஷயம் ஒன்னே ஒண்ணு. நம்ம தேநீர் கதைகள் தோழி யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போகணும். மக்களுக்கு என்னால பொருளால உதவி சேவை செய்ய முடியலனாலும் குரலால சேவை செய்ய நினைக்கிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு எல்லாம் தேவை. நிச்சயமா முருகப்பெருமானும் சரி, மற்ற தெய்வங்களும் சரி நமக்கான அருள் புரிவாங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒருவேளை சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி முருகனோட ஆதரவோட உங்களோட சப்ஸ்கிரைபை கொடுங்க, ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. நிச்சயமா நாம நினைச்ச இலக்கை அடைஞ்சிடுவோம். உங்க எல்லாரோட ஆசை கனவு எல்லாமே இந்த முருகப்பெருமான் அருளாலையும் எல்லா பிரபஞ்ச சக்தியாலையும் கண்டிப்பா நிறைவேறும். நம்பிக்கை வையுங்க. இந்த உலகத்துல நம்பிக்கை ஒண்ணுதான் யாராலையும் தோற்கடிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம். நம்மளை நாம முழுமையா நம்பணும். நான் வீடியோ பார்ட் 2 இருக்கு, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்ல ஏன் ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கணும்? வீரம் ஞானம் மட்டும் இருந்தா போதுமா? திருமண வாழ்க்கை ஏன் அவசியம்? கடவுள் ஏன் 2 திருமணம் பண்ணிக்கிட்டாரு? முருகன் இவ்வளவு நல்லவர்னு சொல்றீங்க, கேட்டவரம் தருவார்னு சொல்றீங்க, அவர் 2 கல்யாணம் பண்ணது தப்பு தானங்க அப்படிங்கிற உங்க அத்தனை பேரோட கேள்விக்கும் பார்ட் 2ல ஆன்சர் இருக்குங்க. மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு முருகனோட ஆசை முழுமையா கிடைக்கும். மற்றும் ஒரு வீடியோல பார்ட் 2ல திரும்ப சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள தோழி. நன்றி, வணக்கம்.